அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது ஆண்டு துவக்கலாவில் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில முத்துக்களை உதிர்த்திருக்காரு. நம்ம டப்பா இன்ஜின் இல்ல, டாப் இன்ஜின் சொல்லியிருக்காரு. அது டாப் இன்ஜினா டூப் இன்ஜினா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, கொளுத்தி விட்டுருவோமா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா என்கிற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பாட்டு கூத்துமாக இன்றைக்கு பனையூர்ல களகட்டியது. பாட்டு கூத்து முடிஞ்ச உடனே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மைக்கை பிடிச்சாரு. மைக்கை பிடிச்ச உடனே மைக்கை பிடிச்சாச்சு, இனி கொளுத்தி போட்டுருவோம்னாரு. ஆமா, அவர் பேச ஆரம்பிச்சாலே வைக்க போறதுல இருந்து அப்படி வாடி வைக்கல உருவுற மாதிரி வாயிலிருந்து வார்த்தை கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி மேகம் வந்து மலைச்சாரில் கொட்டும் இல்லையா, அது மாதிரி வார்த்தை வந்து அப்படி விளையாடும். அப்படி விளையாண்டாப்புல இதுல சில முத்துக்களை அவர் உதிர்த்திருக்காரு. என்ன அப்படின்னா, 1977 அவர் 1977 சொல்ல 1977 எம்ஜிஆர் அவர்கள் இந்த டோன்லாம் இல்லை. 1977 இது கூட இல்லை, 1977 இதுவும் இல்லை. 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரேடியோவில் பேசினாங்க. அப்படி பேசும்போது அண்ணா அவர்கள் உட்கார்ந்த இந்த இடத்துல இப்போது வேறு யார் யாரோ உட்காந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கண்ணீர் வருதுன்னு சொன்னாங்க. அது மாதிரியே 2021 தமிழ்நாடே என்னாச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்பவும் மக்கள் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அந்த கண்ணீரை துடைக்க வந்த இயக்கம்தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இதையெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இதை டீ கோட் பண்ணி பேசணும்னு நம்மளுடைய தலையெழுத்து. 1977 எம்ஜிஆர் ரேடியோவில் பேசும்போது அண்ணாலாம் உட்கார்ந்த இடத்துல கருணாநிதிலாம் உட்கார்ந்தேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாராம். அது உண்மைதான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதுக்கு பிறகு 2017 2021 பிறகு தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்ணா எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல இவங்கெல்லாம் உட்காந்துட்டாங்களே, யாரு, எடப்பாடியும் ஸ்டாலினும் உட்காந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களாம். அந்த கண்ணீரை துடைப்பதற்காக வந்திருக்க இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகமா. இடையில ஒரு 30 வருஷம் இருந்துச்சே, அதையே விட்டுட்டீங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் ஆட்சியை காணுமா? 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு. எம்ஜிஆர் 1987 மறைஞ்சிடாரு. 87க்கு பிறகு திமுக திருப்பி ஆட்சிக்கு வருது. திருப்பி 91 அதிமுக ஆட்சிக்கு வருது. திருப்பி 96 திமுக ஆட்சிக்கு வருது. திருப்பி 2001 அதிமுக ஆட்சிக்கு வருது. திருப்பி 2006 திமுக ஆட்சி. திருப்பி 2011 2017 வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி. 1977க்கு முன்னாடி ஆட்சி சரியில்லை. சரி, இப்போ 2017 2021 வரைக்கும் தான் சரியில்லையா? அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவும் கருணாநிதி மாறி மாறி ஆண்டாங்களே, அந்த ஆட்சியெல்லாம் நல்ல ஆட்சியா? அந்த ஆட்சியெல்லாம் சிறந்த ஆட்சியா? ஒரு பக்கம் ஊழல் சக்தியா இருக்கக்கூடிய அதிமுக ஒழிக்கணும், ஒரு பக்கம் தீய சக்தியா இருக்கக்கூடிய திமுக ஒழிக்கணும். ஆனா இந்த இடைப்பட்ட ஆட்சியை பத்தி ஏன் விஜய் பேச மறுக்கிறாரு? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மீது இன்றைக்கும் ஒரு மரியாதை மதிப்பு மக்களுக்கு இருக்கு. ஜெயலலிதாவுடைய விசுவாசிகளாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அந்த ஓட்டையும் வாங்கணும். அந்த ஓட்டை வாங்கணும்னா ஜெயலலிதா ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி தவறான ஆட்சி. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு எல்லா ஆட்சியும் தவறான ஆட்சின்னு சொல்லிட்டா அவன் ஓட்டு போட மாட்டான். இன்னொன்று, ஜெயலலிதாவோட விசுவாசியாக ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் இருந்த செங்கோட்டையன் இருக்காரு. அந்த ஆட்சியில் இருந்தவர். அப்போ அவரை வச்சுக்கிட்டு அவர் ரெட்டலை சின்னம் போனாலும் பரவாயில்ல, இந்த சின்னத்தில் ஜெயலலிதாவோட விசுவாசியில் ஓட்ட கோபிச்செடி பாளையத்தில் வாங்கி நினைக்கிறார். இப்போ ஜெயலலிதா விமர்சனம் பண்ணால் கோபியில் அவர் தான் கடைசியாக இருந்த எம்எல்ஏ ஆயிடுவார். ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் விழாது. இப்போ விழ போகிறது இல்லாத விஷயம். இது வரைக்கும் தான் இருந்தது ஒரு எம்எல்ஏ, இனிமேல் எம்எல்ஏ கிடையாது, இனி எக்ஸ்எம்எல்ஏ தான். அப்போ ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணாம, இடைப்பட்டதில் இருந்த கலைஞரை விமர்சனம் பண்ணாம, 2017 21 பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் வடிச்சாங்களாம். அதுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்கல.
அப்போ 2006 2011 கலைஞர் ஆட்சி ஆகச்சிறந்த ஆட்சியா? 1991 96 வரைக்கும் 2001 2006 வரைக்குமான ஆட்சி ஆகச்சிறந்த ஆட்சியா? அது நல்ல ஆட்சியா? அது குறித்த விஜயனுடைய பார்வை என்ன? விஜயனுடைய புரிதல் என்ன? ஏற்கனவே என்ன சொன்னீங்க? 1967 ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரை 69க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி கையில் அந்த கட்சி சிக்கிச்சு. கலைஞர் கையில் கட்சி வந்த பிறகு அந்த கட்சி தவறான கட்சியாக மாறிடுச்சு. கலைஞர் கருணாநிதி அவருடைய கையில் கட்சி வந்த பிறகு தவறான கட்சியாக தவறான பாதைக்கு போன கட்சியின் தலைவரை ரோல் மாடல்னு எப்படி என்டிடிவில் சொன்னீங்க? ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல். ஆனால் கலைஞர் ஆட்சி சரியில்லை, ஜெயலலிதா ஆட்சி சரியில்லை. 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதிமுக திமுக எதுக்குன்னா அண்ணாவுக்கு பிரகாரம் தான் எல்லாருடைய ஆட்சியும் எதுக்கணும். இல்லை இடையில எம்ஜிஆர் ஆட்சி நல்லாச்சு, அதை தூக்கி ஓரமாக வச்சிரு, எம்ஜிஆர் ரசிகர் வேணும். அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியும் விமர்சனம் பண்ண வேண்டாம், தூக்கி ஓரமாக வச்சுருவோம். 2017 எடுத்துக்குவோம். ஏன்னா எடப்பாடியும் ஸ்டாலின் தான் உயிரோடு இருக்காங்க, அவங்கள மட்டும் எடுத்துக்குவோம், அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு முந்தா நாள் வரைக்கும், போன வாரம் வரைக்கும் மொத்தமாகவே தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக அதிமுக ஐடி விங்கு புரோட்டாவை அப்படி பிச்சு போட்டு அடிப்பாங்கல்ல, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போடுறட்டான்னு முட்டை போட்டாவை போட்டு பிச்சு அடித்தாங்க. பிச்சு அடித்து தர லோக்கலுக்கு இறங்கி அடித்த உடனே திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது வரைக்கும் எவ்வளவு கருப்பு பணம் வாங்கியிருக்கீங்க என்பதை சொல்லுவீங்களா? இனிமேல் நம்ம பாரபட்சம் பார்க்கக்கூடாது, அதிமுக காரங்க பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இறங்கி அடிங்கன்ட்டாப்ல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதிமுக ஐடி விங் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அடித்த உடனே திணறி போய் சரி ஜெயலலிதா விட்டுருவோம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் விமர்சனத்துக்குரியவர் இல்லை என்றால் தலைவா படத்திற்காக கைகட்டி நின்னீங்களே, அந்த ஆட்சி நல்லாட்சியா? அது சிறந்த ஆட்சியா? கொடநாட்டில் உங்களை காக்க விட்டாங்களே, அது சிறந்த ஆட்சியா? அது நல்ல ஆட்சியா? நல்லாட்சியா இருக்க போய் தான் அந்த ஆட்சிக்கு அணிலாக நீங்கள் பாடுபட்டீங்களோ? இவனை ஜெயலலிதா மீதான விமர்சனத்தை வச்சா நமக்கு ஓட்டு கொஞ்சம் குறைவாக ஓட்டு விழாது, இப்பவும் ஓட்டு விழாது, ஓட்டு மொத்தமாக விழாது என்பதற்காக ஜெயலலிதா விட்டாப்ல. 1969க்கு பிறகே கருணாநிதி கெட்டவர் என்றால், கருணாநிதி கட்டுப்பாட்டில் வந்த திமுக கெட்ட கட்சி, தவறான கட்சி, தீய சக்தி என்று எம்ஜிஆரே சொல்லியிருக்கார் அப்படின்னா அவரை என்ன இதுக்காக ரோல் மாடலாக நீங்கள் ஆக்குனீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களை கைகட்டி நிப்பாட்ட வச்ச, உங்கள் படத்துக்கு தடை போட்ட, டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தைக்காகவே உங்கள் படத்தை முடக்க பார்த்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி நல்லாச்சு, அவங்களும் உங்கள் ரோல் மாடல் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆள்? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க பாசு, ஒன்று அந்த பக்கம் நில்லுங்க பாசு, இல்லை இந்த பக்கம் நில்லுங்க பாசு, நடுவில் நிற்காதீங்க பாசு, அது தேசிய நெடுஞ்சாலை பாசு, லாரிலாம் வரும் பாசு அப்படின்னு சொன்னால் கேட்கறது இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்ணுன்னு சொல்கிறது. இந்த பக்கம் கலைஞர் ரோல் மாடல் திமுகவை ஒழிக்கணும், கலைஞர் ரோல் மாடல் திமுக தீய சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல் அதிமுகவை ஒழிக்கணும், ஜெயலலிதா ரோல் மாடல் அதிமுக ஊழல் சக்தி. பாசு என்ன பாசு, கொத்துக்கறி கொத்து போட்ட பிச்சு போட்ட மாதிரி இருக்கு பாசு. உன் கட்சிக்காரனுக்கு புரியாது, அவன் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பான், இல்லை புரியலனா கூட புரிஞ்ச மாதிரி நடிப்பான். அவன் எது சொன்னாலும் கை தட்டுவான், எது சொன்னாலும் விசில் அடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்காக தமிழ்நாட்டில் எல்லாருமே முட்டாள்கள், எல்லாருமே தற்குறிகள், எல்லாருமே ஆச்சரியக்குறிகள், எல்லாருமே கேள்விக்குறிகள், எல்லாருமே மடக்கு ஊதிகள் அப்படின்னு நினைக்காதீங்க. 2017க்கு பிறகே மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கல்ல. சரி, 2017 யார் ஆட்சி? எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி. அந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாரு? செங்கோட்டையன். இப்போ என்ன, 2017க்கு பிறகு மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கியது செங்கோட்டையனை தவிர்த்த அதிமுக ஆட்சியில் மட்டும்தானா? அதில் தானே ஜேசிடி பிரபாகர் எம்எல்ஏ இருந்தார், அங்கே அப்போ தானே கூப்பா கிருஷ்ணன் அங்கே தானே இருந்தார். இவங்களெல்லாம் தவிர்த்து அதிமுகவில் பார்த்து மக்கள் கண்ணீர் வடித்தாங்களா? இப்போ திமுகலேருந்து இன்னொருத்தர், ஒரு முன்னாள் அமைச்சரோ யாரோ ஒருத்தர் தாவைக்கால சேர வச்சுக்கோங்க, அவரை தவிர்த்துட்டு திட்டுவாப்புல, இந்த ஊழல் பண்ண எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்குவாப்புல. ஆனால் இவங்க ஊழல் சக்தியா, இவங்க தீய சக்தியா? சரி, 2017க்கு பிறகு மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கல்ல. 2017க்கு பிறகு அன்னைக்கு தான் திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின் வராரு, செயல் தலைவராக. அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வராரு. இந்த ரெண்டு பேரும் தான் விமர்சனம் பண்ணுறாப்புல.
2017க்கு பிறகு ஸ்டாலினையும் எடப்பாடியும் பார்த்து மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கன்னா அப்புறம் எதற்காக வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்டதையும் வெளியே தெரியும்படி சைக்கிளில் போய் விளம்பரப்படுத்தினீங்க. திமுகவுக்கு 12 மணிக்கு நீங்க வந்து சைக்கிளில் போறீங்க. ஒருவேளை நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு மறைமுகமாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றமும் வந்திருக்கலாம்ல, ஆட்சி மாறாம கூட இருந்திருக்கலாம்ல, திமுக வராம கூட இருந்திருக்கலாம்ல. திமுகவுக்கும் அதிமுக இடைவெளி ரொம்ப குறைவு தான். அப்போ உங்களுடைய பிரச்சாரமும் உங்களுடைய அஜெண்டாவும் உங்களுடைய செயல்பாடும் திமுகவுக்கு வாக்களிவுக்கு மறைமுகமாக வேலை செஞ்சிருக்கு. 2017க்கு பிறகே மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கன்னா திமுக ஒரு தீய சக்தினா அந்த தீய சக்திக்கு அந்த மக்களை கண்ணீர் வடிக்க வச்ச கட்சிக்கு என்ன நீ ஓட்டு கேட்ட? தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். மக்களுடைய கண்ணீரை துடைப்பாராம். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மக்களுடைய கண்ணீரை தாவேக்கா இது வரைக்கும் துடைச்சிருக்கா? மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டாம். முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்க கூடாது. இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் பழசை மறந்துட்டு பேசுவாங்க. பழசுனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மறந்துடலாம். சமீபத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 27 கரூர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் வடிச்சாங்களே. அப்ப ஏன் கண்ணீரை துடைக்க நீங்க வரல? நீங்க வரல. தாவேக்காவோட புசியோ ஆதவோ நிர்மலோ மதியழகனோ யாருமே வரலையே. கட்சியின் தலைவர் நீங்களே வரும்போது யார் வருவா? 2021க்கு பிறகு மக்கள் கண்ணீர் துடைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கண்ணீரை துடைக்க வந்த இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். 2 வருஷத்துல கண்ணீரை அவர் துடைச்சிருக்காராம். இவர் கண்ணீரை துடைச்சதுனால மக்கள்லாம் கண்ணீர் இல்லாமல் இப்போ வந்து சிரிச்ச முஞ்சா இருக்காங்களாம். கண்ணீரை துடைச்சிங்களா? கரூரில் ஏன் கரூர் திருப்பி பேசணும்னா இந்தியாவில் இப்படி ஒரு கொடூரம் நடந்ததே கிடையாது. அப்போ கண்ணீரும் கம்பளையுமாக 2 வயது 4 வயது 5 வயது 10 வயது குழந்தைய கையில தூக்கி கொண்டு அழுதாங்கள மக்கள். அப்படி அழும்போது அந்த நேரத்தில் கூட தளபதி நீங்க சாப்பிடுங்க, தளபதி நீங்க சாப்பிடுங்கண்ணா, நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க. அவன் உள்ள உட்காந்து நல்லா 3 தோசையும் நல்லா ஆம்லேட்டையும் போட்டு தின்னுட்டு இருப்பாரு. இங்க வெளியே உட்காந்து வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. நான் நீங்க சாப்பிடுங்கண்ணா, நீங்க சாப்பிடல என்னால முடியாதுன்னா நான் செத்துருவேண்ணா அப்படின்னு வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. நல்லா தின்னுபிட்டு பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூருக்கு பட்டினப்பாக்கத்துக்கும் ட்ராவல் பண்ணி அவர் 3 வேளைக்கு சாப்பிட்டு போட்டு சட்டை கட்டிலாம் மாற்றி பிராண்டட் சட்டை போட்டு அப்போ கூட கீழே போடுறான். தளபதி போட்டுக்கிறது சட்டை என்ன விலையாக இருக்கும்? தளபதி சட்டை புது பிராண்டாக 99,000 ரூபா பிராண்டுன்னு சொல்லி கூகுள் வந்து போட்டு இருக்கான். இதுதான் உங்க கட்சிக்காரனுடைய நிலை. என்னைக்கு கண்ணீர் துடைச்சிருக்கான்? சரி, கரூரில் 41 படை கண்ணீரை துடைக்கலை. அதுக்கப்புறம் அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க நேரில் போனீங்களா? ரெசார்ட்டில் வர வச்சு பார்த்தீங்க. இதுதான் கண்ணீரை துடைக்கிறது. ரெசார்ட்டுக்கு வர வச்சு காலில் எல்லாரும் காலையும் விழுந்து அவர் கண்ணீரை துடைக்குது. இது நவீன முறையில் கண்ணீரை துடைக்குது. இது மாதிரி கண்ணீரை யாருமே துடைச்சதில்லை. உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ புரட்சியாளர்கள் வரலாறு படிச்சிருக்கிறோம். எத்தனையோ போராளிகளுடைய வரலாறு படிச்சிருக்கிறோம். போராளிகள் என்பவர்கள், புரட்சியாளர் என்பவர்கள், அரசியல்வாதிகள் என்பவர்கள் மக்களோட மக்கள் நிற்பாங்க. மக்களின் கண்ணீரை மக்கள் களத்தில் துடைப்பாங்க. ஆனால் ரெசார்ட்டுக்கு வர வச்சு கண்ணீரை துடைச்ச ஒரே ஒரு கட்சி நம்மளுடைய பக்காமாஸ் கட்சி மட்டும்தான். சரி, அந்த களத்தில் கண்ணீர் துடைக்கல. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருகிற பொழுது மக்கள் போராடிட்டு இருந்தாங்களே, அப்பவும் ஒரு கண்ணீரும் கம்மலையுமா தான் இருந்துச்சு. அப்போ போய் கண்ணீரை துடைச்சிங்களா? கவின் ஆணவ படுகொலையில் கவினுடைய குடும்பம் கண்ணீரோடு நின்றுச்சு, அங்கே போய் கண்ணீரை துடைச்சிங்களா? ரிதன்யா மரணத்தில் ரிதன்யா குடும்பம் கண்ணீரோடு நின்றுச்சு, அங்கே போய் கண்ணீரை துடைச்சிங்களா? தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கண்ணீரோடு உட்காந்தாங்களா, அதை வீட்டுக்கு வச்சு தான் பார்த்தீங்க. தூய்மை பணியாளர் களத்துக்கு போனீங்களா? எத்தனை போராட்டம் தமிழ்நாட்டில் இந்த 3 மாசத்துல, இந்த செப்டம்பர் 27க்கு பிறகு தொடர்ச்சியாக இத்தனை படம் கண்ணீரும் கம்பளையுமா. போராடனா கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டுருவாங்க, திருப்பி போராடுறத திருப்பி கிளாம்பாக்கத்தில் விட்டுருவாங்க. அப்படி போர் மாறி மாறி மக்கள் ஓடிக்கிட்டு இருந்தானே, அப்போ போய் கண்ணீரை துடைச்சிங்களா? எங்கே போய் கண்ணீரை துடைச்சிங்க? 2 வருஷம் சுற்றி இதுக்கு முன்னாடி, சரி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி கண்ணீரை துடைச்சிருக்கேங்க. நான் வந்து எல்லா போராட்ட காலத்துலையும் போய் நின்று கண்ணீரை துடைச்சேன். போராடுறத மாஸ்க்கை கட்டிட்டு போய் மாஸ்கோட ஒரு ஃபோட்டோ, அவர் மாஸ்க்கை கலட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ போட்டு போராட்டத்துக்கு நான் வந்தேன்னு காட்டிக்கிறது. இதுதான் கண்ணீரை துடைக்கிறதா? 41 பேர் செத்து போன பிறகும் அந்த மரணத்தை பற்றி கவலைப்படாது 1 மாசத்துல ரிலீஸ் ஆன கில்லி படம் நினைக்கிறேன், ஒட்டுமொத்தமான தாவேக்கா கட்சிக்காரனும் கில்லி படத்துக்கு போய் ஆச்சி பூச்சி சத்துல போட்டாச்சி அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தான். நீங்க மலேசியாவில் போயிட்டு ஜனநாயகன் படத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவன்னா 3ஆம் ஆண்டு துவக்க விழா, அந்த ரசிகர்களை அந்த தொண்டர்களை கட்சிக்காரனை உற்சாகப்படுத்த கட்சி செய்த செயல்பாடுகளை பேசுவான், கட்சி என்ன செய்ய போகுதுன்னு பேசுவான். இந்த தேர்தல் களத்தில் நாம இதை முன்வைத்து அரசியல் செய்ய போறோம், நாம இந்த நோக்கத்தை முன்வைக்கிறோம்.
இதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம். இந்த 2 ஆண்டுகளை இதை சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். இதை செய்வோம். அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள்னா, நாம் 2010 2009 ஈழத்தில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சியும் திராவிட கட்சியும் ஒன்றிணைந்து நம் மக்களை காப்பாற்றல, நம் மக்களுக்கு துரோகம் செய்தது. இங்கிருந்த ஆயுதங்களை படையை பணத்தை கொடுத்து ஒரு போரை காங்கிரஸ் நடத்தியது. துணை நின்று திமுக. இந்த 2ஐயும் ஒழிக்கணும்னு சொல்லி நான் அரசியலுக்கு வந்தேன். வந்ததுக்கு பிறகு எந்த பதவிக்காக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு என் மக்களுடைய சாவை சகித்து கொண்டீர்களோ அந்த பதவி கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் கருணாநிதிக்கு அந்த பதவி கிடைக்க விடாமல் தடுத்தேன். அதற்கு பிறகு நிலத்தில் நடக்கூடிய மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்மாலா, மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லைப்பெரியாறு பிரச்சனை உள்ளிட்ட எல்லா பிரச்சனையும் களத்தில் இங்கே போராடினேன். 7 தமிழர் விடுதலை, என் இனத்தின் விடுதலைன்னு சொன்னேன். இன்னைக்கு 7 தமிழர்ல ஒருத்தர் இறந்து விட்டார், 6 வரையும் விடுதலை செஞ்சிருக்கிறோம். தமிழ் வழக்காடு மொழியாக, வழிபாடு மொழியாக, பேச்சு மொழியாக, ஆட்சி மொழியாக எதுவும் இல்லை. அந்த தமிழை கோவில் கருவறைக்குள்ள கொண்டு போய் வழக்கு போட்டு பல்வேறு கோவிலில் தமிழை ஒழிக்க வச்சிருக்கிறோம் என்று அண்ணன் சீமான் பேசுவார். இப்படி நாங்கள் கெட்ட போகிறோம், இந்த ஆண்டு 10 வருஷம் முடிஞ்சிச்சுங்க, இதுக்கப்புறம் இப்படி பண்ண போகிறோன்னு ஒரு கட்சியினுடைய துவக்க விழாவில் இல்லை கட்சியினுடைய ஆண்டு விழாவில் பேசுவாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா 20 நிமிஷத்தில்? தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை இப்படி அணுகப் போகுது, தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை இந்த நிலைப்பாட்டை எடுக்க போகுது, நாம் தனிச்சு நின்னாலும் நம்ம வந்தோம்னா இப்படிலாம் பண்ண போகிறோம், மக்களுக்கு கல்வி சரியாக இல்லை, மருத்துவம் சரியாக கிடைக்கல, குடிநீர் சரியாக கிடைக்கல, இயற்கை வள சுரண்டல் இருக்குது, கனிம வள சுரண்டல் இருக்குது. இப்படி தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி, ஒரு மக்களுடைய பிரச்சனையை பற்றி, ஒரு மக்களுடைய போராட்டத்தை பற்றி எதையும் பேசாமல் 20 நிமிஷத்தில் நம்ம சேனலில் அவர் மீது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் பேர்வழி அப்படிங்கிற பேரில் டெய்லி வீடியோ பார்த்துட்றாப்புல. அது மட்டும் நல்லா தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அது ரொம்ப தப்பான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும், உங்களுக்கு வீடியோ வரும். நாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அறகுறையாக சொல்லியிருக்காப்புல. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஜய் சினிமாக்கார மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இன்னும் சினிமாவிலே இருக்காங்க, நாம் அதை விட்டு வெளியே வந்துட்டோம், விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் எந்த விஜயை கூப்பிட்றீங்க? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கான். அந்த விஜய்லாம் வெளியே வருவான். எப்போ? தேர்தல் அப்போ ஓட்டர் ஐடி தூக்கிட்டு வருவான். அப்போ தமிழ்நாடே தாங்காதுன்றாரு. விஜயை வீட்டை விட்டு வெளியே வான்னு நான் என்ன கேரம் போர்டு விளையாட கூட்டம்? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு நாங்கள் என்ன கள்ளம் போலீஸ் ஆட கூட்டமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன கில்லி தாண்டி கோழி விளையாட கூட்டமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன மங்காத்தா ரீரிலீஸ் பார்க்க கூட்டமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாயா, கரூரில் 41 பேர் செத்து கிடக்கிறான், பார்க்கறதுக்கு வெளியே வாங்க. மதசார்பற்ற சமூக நீதி சொல்றீங்களே விஜய் அவர்களே, வீட்டை விட்டு வெளியே வாங்க, கவின் செத்து கிடக்கிறான் வெளியே வாங்கன்னு சொன்னோம். மதசார்பற்ற சமூக நீதி சொல்றீங்களே, திருப்பரங்குன்றம் 10 இருந்து கொண்டிருக்கு, வீட்டை விட்டு வெளியே வாங்க விஜய்னு சொன்னோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது, நான் தான் தீய சக்தியை ஒழிக்கிற தூய சக்தின்னு சொன்னீங்களா, தீய சக்தியை எதிர்த்து நடக்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க என்பதற்காக கூட்டம். மக்கள்கிட்ட வாங்க, மக்களோட செல், மக்களோட நெல், மக்களோட வாழ்னு அண்ணாதுரை சொன்னார்னு சொல்றீங்களே, மக்களோட நெல்லுங்க, மக்களோட வாழுங்க, மக்களோட செல்லுங்க, வாங்க விஜய் அப்படின்னு கூப்பிடுறோம். அது கூட்டா என்ன வீட்டை விட்டு வாங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிட்டாரு. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிட்டாரா? பட்டினப்பாக்கத்துலயும் பனையூர்லயும் வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கலாம். வேற எங்க உருவாயிருக்காரு? நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்காரா? வீட்டுக்கு ஒரு விஜய் இங்க தேவைப்படுறாரா? வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்காருன்னா வீட்டுக்கு ஒரு சோம்பேறி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கான் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தற்குறி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா வீட்டுக்கு ஒரு அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளை உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா தன் பெத்த பிள்ளையே மதிக்காத ஒரு விஜய் உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா ஒரு தரம் கெட்ட, கேடுகட்ட, கேவலமான, இழிவான அரசியலை பண்ணக்கூடிய, தன்னை மட்டுமே பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒருத்தன் உருவாயிருக்கான்னு அர்த்தம். அப்படிலாம் எந்த வீட்லையும் தமிழ்நாட்டில் உருவாகலை. உங்கள் கட்சிக்காரன் வீட்டில் வேணால் சில விஜய்கள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமான எல்லார் வீட்லேயும் விஜய் இருப்பான்னு சொல்கிறது எந்த மாதிரியானது? சரி, எங்கள் வீட்டில் விஜய் இல்லைங்க, இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்க யார் வீட்டிலே விஜய் இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் விஜய் இருந்தால் தலையிலே ஒரு அடி டப்புன்னு. எஸ்.ஏ. சந்திரசேகர் உண்மையிலே சாஃப்ட் கேரக்டர். அவரிடத்துல நாளாக இருந்தாலும் புடதியில் 4 போர்டு போட்டு அப்பம் வச்ச ஒழுங்காக கேட்குறான்னு இருப்பேன். அப்பம் வச்சே கேட்காத ஒரு பிள்ளை எந்த வீட்லேயும் உருவாகணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஓட்டர் ஐடியை தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து வீட்டுக்கு ஒருத்தர் விஜயாக கிளம்புறான். இங்கே வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் தேவையில்லை. தன்னை பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய, தன்னை பெரிய அதி புத்திசாலி நினைக்கக்கூடிய, தன்னை பெரிய மேதாவியாக நினைக்கக்கூடிய ஆள் இங்கே தேவையில்லை. மக்களுக்காக போராடக்கூடிய ஆள் தான் தேவை.
அப்படி வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவை இங்க தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு பகத்சிங் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு சுபாஷ் சந்திர போஸ் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு காமராஜர் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு கக்கன் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு முத்துராமலிங்க தேவர் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு ஜீவா தேவைப்படுது, வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மருதுபாண்டியர் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு புலித்தேவன் இங்க தேவைப்படுது. ஏன் ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான ஆட்சியை எதிர்த்து போராடக்கூடிய வீட்டுக்கு ஒரு அழகுமுத்துக்கோன் தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு சுந்தரலிங்கம் தேவைப்படுது, அப்படி சொல்லலாம். இல்லை வீட்டுக்கு ஒரு வாவூசி தேவைப்படுது, வீட்டுக்கு ஒரு வாவூசி உருவாக்கணும்டா, வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் உருவாக்கணும், அப்படி சொல்லலாம். வீட்டுக்கு ஒரு விஜயை உருவாக்கணுமா? வீட்டுக்கு ஒரு விஜய் எதுக்கு உருவாக்கணும்? அப்படி என்ன சார் வீட்டுக்கு ஒரு விஜயை உருவாக்குற அளவுக்கு யாராவது திறந்த மனதோடு பேசும். வீட்டுக்கு ஒரு விஜயை உருவாக்குற அளவுக்கு விஜய் யாரு? ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளருங்க. அவர் பேசினார்னா அப்படி நரேஷன் அப்படி இருக்கும். ஒரு பெஸ்ட் ஒரேட்டருங்க அவர் அப்படின்னு இருக்கா? அவர் பார்லிமெண்ட் டைகர் மாதிரிலாம் அப்படி பேச்சு புளிங்க வீட்டுக்கு ஒருத்தர் உருவாக்கு இல்லைங்க. அவர் பேச்சை விடுங்க, அவருடைய தமிழ் அப்படி இருக்கும், உச்சரிப்பு வந்து அப்படி இருக்கும். அப்படி சங்க இலக்கியங்கள்லேருந்து அகநாறு புறநாறு 18 பரிபாடல் திருக்குறள்லேருந்து அப்படி அடித்து கிளப்பிடுவாப்புல. இன்னைக்கு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காப்புல, திருவள்ளுவர்லாம் உயிரோடு இல்லைங்கிற தைரியத்தை சொல்லியிருக்காப்புல. என்னிடம் வேண்டாம் நண்பர்களே, எழுத்தாணி வைத்து வகுந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் ஒரு கட்சி சீண்டுவதற்கு இவரை ஒரு திருக்குறளை போட்டிருக்காப்புல. திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா வகுந்து விடுவேன், எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன் செல்லுங்கள். இப்படி வீட்டுக்கு ஒரு விஜய் எதுக்கு தேவை? அவர் யாரு? முதல்ல விஜய்ங்கிறவன் யாருங்க? அது முதல்ல பேசி முடிச்சிருவோம். யாரு வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகணும்? எதுக்கு உருவாகணும்? விஜய் இப்போ வீட்டுக்கு ஒரு அண்ணா உருவாகணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. சில விமர்சனங்கள் உண்டே தவிர, அண்ணாதுரை ஒரு மொழிப்பற்று கொண்டவர், மொழி அதில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தார், ஆட்சி ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தாரு, ஒரு நேர்மையா இருந்தார், எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். சரி, வீட்டுக்கு ஒரு அண்ணாங்க, பரவாயில்லைங்க, வச்சுட்டு போ. கொஞ்சம் கொஞ்சம் சரி இல்லைங்க, பரவாயில்ல, ஓகே ஓகே. வீட்டுக்கு ஒரு காமராஜர், அன்காம்ப்ரமைஸ்டு லீடர், வீட்டுக்கு ஒரு காமராஜர், ஓகே சூப்பர் அப்படிங்கலாம். வீட்டுக்கு ஒரு நேரு அப்படின்னா கூட விமர்சனம் உண்டு. நேரு நமக்கு தேவையில்லை, நேரு வீட்டில் அங்கே உருவாகணும், வடநாட்டை உருவாக்கிட்டு போட்டோம். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு தமிழில் எவ்வளவோ தலைவர் இருக்கான், அது உருவாக்கலாம். நீங்கள் யாரு? ஹூ ஆர் யூ பிரதர்? ப்ரோ அப்படிலாம் உங்களுக்கு ஒன்றும் கொம்பு முளைச்சிடல ப்ரோ. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகணும்னா நீங்கள் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக சாதிச்சிருக்கணும். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகணும்னா நீங்கள் பனையூரை மருத்துவமனையாக ஆக்கிட்டேங்க. இது வரைக்கும் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்கள் எழுதி கொடுத்துட்டான். ஒன்றுமே இல்லை, ஒயிட் ஹேண்டாக வரேன், ஃப்ரீ ஹேண்டாக வரேன். அப்படி ஒருத்தன் உருவாகணும்டா அப்படின்னா இருக்கும். 234 தொழிலையும் தேர்ந்தெடுத்து 4-5 மாணவிகளுக்கு வந்து தங்க மோதிரமும் வைர நெக்லஸும் போட்டார்னா இவர் பெரிய இவர். உடனே வீட்டுக்கு ஒருத்தர் உருவாகணும். பெரிய முத்து படத்தை வர ரஜினிகாந்த் நினைப்பு அள்ளி அள்ளி கொடுத்த மாதிரி. யார் முதல்ல? நீங்கள் தலைவரை பாடுறா, அவர் கண்ணை பாருங்க, அவருடைய கழுத்தில் இருக்கிற மச்சத்தை பாருங்க, அவருடைய நிறைய முடிய பாருங்க, அவருடைய விக்க பாருங்க. சார் இதை விட என்ன சார் கொள்கை வேணுங்கிறாங்க? டேய், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கு? முதல்ல வேற வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. வேற வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான் அவன் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளருங்க. அவன் அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர். அவன் சொல்கிறாங்க கொள்கை என்னங்க வேணும்? அவருடைய தளபதியோட கண்ணை பாருங்க சார், தளபதியோட கழுத்தை பாருங்க சார், அவர் நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சா சோத்தை பாருங்க சார்ன்றான். இதுவா கொள்கை? இதா கோட்பாடு? தலைவன்னா இல்லை போர்க்களத்தில் நின்று தலைவங்க, அந்த இனத்துக்காக போராடினவங்க. இப்போ புலித்தேவனோ, மருதுபாண்டியோ, தீரன் சின்னமலையோ, அழகுமுத்துக்கோனோ, வெண்ணிக்கால்டையோ, சுந்தரலிங்கமோ, இவ்வளோ தலைவர்கள். இப்போ இப்படி இவங்களாம் வீட்டுக்கு ஒருத்தர் உருவாகணும்னு சொன்னால் கூட அதில் ஒரு நேர்மை இருக்குது, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இங்கே வீட்டுக்கு ஒரு விஜய் எதற்காக உருவாகணும்? விஜய் யார் முதல்ல? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் விஜய்னா இப்படிப்பட்டவங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகணுமா, வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகணுமா? வீட்டுக்கு ஒரு விஜயும் உருவாயிட்டாங்களாம். அவங்கெல்லாம் ஓட்டர் ஐடி தூக்கிட்டு வருவாங்களாம், ஓட்டு கட்டுறதுக்கு ஓட்டர் ஐடி தூக்கிட்டு வருவாங்க. அது மட்டும் சொல்லலை, நம்ம சின்னம் வந்து எல்லா இடத்துலையுமே சேர்ந்துருச்சு. இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்பாதீங்க. நம்ம சின்னம் எப்படி சேர்ந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்சிக்காரங்க செய்கிற செயல்பாடுனால தூக்கம் இழந்திருக்குன்னு சொன்னார். அவர் சில நேரம் தூங்குறதில்ல. ஒரு நாள் அவர் ஆழ்ந்து தூங்கும்போது அவர் பக்கத்தில் போய் சார், சிஎம் சார், சிஎம் சார் அப்படின்னு அவர் எழுப்புங்க. அவர் பதறி எந்திப்பார். எந்திரிச்சு நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு கேளுங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் விசிறி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவார். யார்? தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போய் எழுப்பணுமா? எதுக்கு? குண்டசரத்தில் உள்ள போகிறதுக்கா?
ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது போய் எவனா எழுப்புவானா? அவங்க குடும்பத்தார் எழுப்புவாங்க, இல்லை அவரோட உதவியாளர் இருப்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எழுப்பி வாங்க ஹலோ சிஎம் சார் எந்திங்க, நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்டால் அவர் சின்னத்தை தானே சொல்லுவார். அவர் எப்படா விசில் சின்னத்தை சொல்லுவார்? கனவாக இருந்தாலும் லாஜிக் வேண்டாமாங்கிற மாதிரி என்ன சொல்ல வராப்புலன்னா, தூக்கத்தில் கேட்டால் விசில் சின்னம்னு சொல்லுவாங்க. அதாவது கனவுல விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. கனவுலகத்தில் அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பதனால அவர் எந்த நேரமும் 4 மணி நேரம் ஜன்னலே பார்த்து உட்காந்து கனவுலே வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அதனால என்ன சொல்றாரு, கனவுலகில் இருப்பவர்களுக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத தான் முதலமைச்சர் தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்புனா அவர் விசில் சின்னத்துக்கு சொல்லுவாராம். வேணா அந்த ஏரியா கூர்க்காவை வேணா போய் கேட்டா அந்த கூர்க்கா சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து நல்ல கூர்க்கா வந்து ஒரு விசில் போட்டிருப்பான். அவனை எழுப்பி நீ எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு ஊதுவான். அவன் வேணா சொல்லுவான். இல்லை ஏன்னா பஸ்ஸு கண்டக்டரை போய் எழுப்பினோம்னா நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறீங்க கேட்டால் அவர் வாயில் பஸ்ஸு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பிட்டாங்க போல இருக்கு, நம்ம தான் ஸ்டாப்புக்கு நிப்பாட்டில் போடணும்னு சொல்லி ஸ்டாப்பில் நிப்பாட்டுங்கிறதுக்காக விசில் எடுத்து ஊதுவார். அவர் வேணால் விசில் எடுத்து ஊதுவார். முதலமைச்சர் எப்படியா ஊதுவார்? இப்போ அடுத்த எடப்பாடி பழனிசாமியும் தூக்கத்தில் எழுப்புனா அவரும் விசிலும்பாரா? மோடியை தூக்கத்தில் எழுப்புனா அவரும் விசிலும்பாரா? அமித்ஷாவை தூக்கத்தில் எழுப்புனா அவரும் அதை தான் சொல்லுவாரா? அண்ணாமலை, ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் போய் தூக்கத்தில் போய் எழுப்புனா அவங்களும் இந்த சின்னத்தான் சொல்லுவாங்களா? இப்போ அண்ணன் சீமான் இருக்காரு, தூக்கத்தில் இருக்கிற யாரை எழுப்பினாலும் அவங்க இந்த சின்னத்தான் சொல்லுவாங்களாம். யாரோ இவரை தூக்கத்தை எழுப்பியிருக்காங்க, தூக்கத்தில் எழுப்பி கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சிருக்கும் அவர் தூக்கத்தில் இருந்தால் கிளம்பி வந்திருக்காப்புல. அதனால காலையில் தூக்கத்தில் இருக்கும்போது இவரை எழுப்பியிருக்காங்க. எழுப்பின உடனே நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சின்னத்தை சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்மளை மாதிரியே எல்லாரும் தூக்கத்தில் இருந்து எழுப்புனா இந்த சின்னத்தை சொல்லுவாங்க. பூமர் ப்ரோ, பூமர் டு த கோர் ப்ரோ, திருந்துங்க சார். எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே கட்சி தலைவன் ஒரு நல்ல மாற்று அரசியலை முன்னெடுத்து வைக்கிறான். திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, அப்படிதானே? மாற்றி தாமைக்கா வரணும், அப்படிதானே? திமுக அதிமுக செய்யாததை நான் செய்ய போறேன் அப்படின்னு வரணும்ல. கட்சியின் தலைவரா மாற்று அரசியலை முன்வைப்பவரா அவங்க செய்ய வந்த இவர் கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் காசு கொடுத்து பாடகர், காசு கொடுத்து பட்டிமன்ற பேச்சாளர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் பேசுகிறவங்களை போகிறதை கூட்டு வந்துட்டாங்க. கோயிலில் பேசுகிறவங்க, பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, அப்புறம் வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் திங்களில் மார்கழி மாதத்தில் பாட்டு பாடுறவங்களாம் கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து உட்கார வச்சு போடுங்களா பாட்டை அப்படின்னு பாட விட்டு தல்லா பத்தின்னு பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பாட்டுக்கு உலகத்திலே ஒரு கட்சியினுடைய துவக்க விழாவில் கட்சியினுடைய தலைமை உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய ஆண்டு விழா உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவர் முடிவு பண்ணிட்டாப்புல, இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் நல்லா பேசுவாங்க, தமிழ், மொழி, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் என்ன பண்ண போகிறோன்னு பேசுவாங்க. இவருக்கு எங்கே அது வராதுல்ல. நமக்கு என்ன வரும்? பாட்டு வரும், ஆட்டம் வரும், போடு. விஜயை மாதிரி உலகத்திலே ஆகச்சிறந்த டான்ஸர் இல்லை அவர். விஜய்க்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? ஏங்க அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா? இப்படி காலை மடக்கி 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 இப்படி அனுஷ்கா படத்தில் ஆடிட்டு போயிட்டு இருப்பாப்புல. ஒரு தமன்னா பாட்டில் என்ன பண்ணுறாரு, சுறா படத்தில், நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவடி என்ன சுத்தின் காதல் வெடி நீ அப்படின்னு ஆடிட்டு இப்படி காலை மடக்கி மடக்கி ஆடுவாப்புல. அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஃபிஷ் மாதிரி போயிட்டு இருப்பாப்புல. அப்படிலாம் சொல்லி இப்போ அவர் டான்ஸை சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் பாடியாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு. இன்றைக்கி ஒரு டான்ஸை போட்டிருக்காப்புல. அந்த டான்ஸை பார்த்தா எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவில் இரவு நேரத்தில் அங்கே இது ஆடிட்டு இருப்பாங்க, ஸ்டேஜில் ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்துட்டு இவங்க லைட்டாக ஒரு 2 மில்லியை போட்டு வந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை போடுவாங்க. ஒரு அந்த ஸ்டெப் அது ஒரு பொதுவான ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை போட்டு ஆடிட்டு இருக்காப்புல. என்னையா இதுதான் உண்மையான ஒரிஜினலான விஜயா? இதோ ஓஜி விஜய் கம்மா. இது வந்து சிவகாசி படத்தில் வந்து விஜய் கம்மு, ஓஜி விஜய் பேக் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்சியின் தலைவன் இவர் முதலமைச்சர் கண்ணில் உட்காந்துருக்காரு. நாளைக்கு சட்டசபையில் போயிட்டு தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போடுறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா தா 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 அப்படிம்பீங்களா? உண்மையிலே தமிழ்நாடு அரசியல் எப்பேற்பட்ட அரசியல், எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த அரசியல். இன்றைக்கு கட்சியினுடைய ஆண்டு விழாவில் உட்காந்து டான்ஸை போட்டு 41 பேர் கரூரில் மரணம் அடைஞ்சிருக்கிறான். அந்த கட்சிக்காரோட குடும்பம் பூரா வந்து தத்தளிச்சு தவிச்சு நிற்குது. உட்காந்து குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காருங்க. குத்துப்பாட்டுக்கு ஆடுற அப்போ என்னன்னா, பேச தெரிஞ்சவன் பேசுவான்,
சொல் வீச தெரிஞ்சவன் வீசுவான், கூத்தாடி என்ன பண்ணுவான்? அவன் ஆடத்தான் செய்வான். இதனால தான் கூத்தாடி அரசியலை எதிர்க்கிறோம். கூத்தாடி என்பவன் கேவலமானவன் இல்லை. உடனே கூத்து உண்மையை பேசும், அது உறக்க பேசும், அது உறுதியாக பேசும், அது இறுதியாக பேசும், அது சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், அது அப்படி பேசும் இப்படி பேசும்னு பேசுவாப்ல. ஆனால் கூத்தாடி என்பவன் கேவலமானவன் இல்லை. ஆனால் கூத்தாடி என்கிற மனநிலையை மட்டும் வைத்துக்கொண்டு, கூத்தாடுவதை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த ரசிகர்களை பூரா கூத்தாட வைத்து அவனை அப்படியே வச்சு அதை ஓட்டா மாற்றி அந்த ஓட்டை வச்சு நம்ம அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் அயோக்கிய பையன். நான் வந்தேன், ஆமாம் நான் சினிமாவில் இருந்தேன், சினிமாவிலேருந்து இந்த மக்களுக்கு அரசியல் பண்ண, நல்லது பண்ண, நல்ல ஆட்சியை கொடுக்க வந்திருக்கிறேன். என் பாதை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் புதிய பாதை, இதுலேருந்து என் மக்களோட மக்களாக நிற்க போகிறேன் அப்படின்னு வந்தால் பரவாயில்ல. அங்கே அவர் ஒரு டான்ஸர் கூப்பிட்டாரு, ஆடிட்டீங்க. நாளைக்கு ஒருத்தர் குச்சிப்புடி வருவார், அவர் குச்சிப்புடி அடிப்பீங்களா? ஒருத்தர் கதகளி ஆடுறவரை கூட்டு வந்து போய் கதகளி ஆடுவீங்களா? என்னையா அது? கட்சி தலைமைனா இப்படி இருக்கணுங்கிற எந்த புரோட்டோகாலும் இல்லாத ஒரு தலைவன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவன். அந்த கூட்டத்திலே மொத்தமாக பேசணும்ல, ஒரே ஒரு அம்மா தான் உண்மையை பேசுச்சு. அந்த அம்மாவும் தாவேக்கா கிடையாது. தாவேக்கா சார்பாக பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க ஒரு ஆன்மீக பேச்சாளர், அவங்க வந்து எந்த அரசியல் கட்சி கூப்பிட்டாலும் எந்த மேடை கூப்பிட்டாலும் அவங்க வந்து அவங்களுக்கு பெய்டு தான், அவங்க வந்து கொடுத்தா போவாங்க, அது தவறு சொல்ல முடியாது. சுமதி அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா, அவங்கள வந்து பேச கூட்டு வந்திருக்காங்க, பேச்சாளர். அவங்க பேசும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு அந்த இடத்துல ஒரு பாடத்தை போட்டிட்டு போயிருக்காங்க. மதுரை மாநாட்டில் நம்ம பக்கா மாசு பேசும்போது சிங்கம் கர்ச்சிச்சா காடே அதிரும், அந்த சிங்கம், அந்த ஆண் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வரும், வேடிக்கை பார்க்கலாம் வராதுன்னாப்புல. அந்த அக்கா இதே மேடையில் சிங்கப்பெண்ணேன்னு நம்ம விஜய் பாடினாரு, பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடும் அப்படின்னு செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்பில் கொஞ்சம் சந்தனத்தை பூசி அடிச்சிருக்காங்க. நான் சாணியை பூசி அடிப்பேன், அந்த அக்கா கொஞ்சம் டீசெண்டாக, அவங்க ஆன்மீக பேச்சாளர் இல்லையா, நம்ம எல்லா ஆன்மீகமும் பேசுவோம், அவங்க ஆன்மீகம் மட்டும் பேசுகிறதுனால அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் சாஃப்டாக பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடணும். இதைத்தான் நாங்கள் ரோடாக சொன்னோம். ஆனால் அப்போ கேட்கல. பெண் சிங்கம் ஆஹா ஆண் சிங்கம் வேட்டையாடும் அப்படின்னு. ஆண் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வரும், அது வேடிக்கை பார்க்க வராது. நாங்கள் ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் வேட்டையாடினதை களவாண்டு போயிடும் அப்படிங்கிறத மறைமுகமாக பெண் சிங்கம் மட்டும் தான் வேட்டையாடுன்னு சொல்லி அந்த அக்கா அவர் முன்னாடி சொல்லுங்க. இப்போயாச்சும் பக்கா மாசுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். மேடையில் டான்ஸ் ஆடுறாப்புல, டான்ஸ் ஆடுனா கைத்தட்டி ரசித்து விசில் அடித்து அதை எடுத்து போட்டு ஓஜி விஜய் பேக்குன்னு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேடையில் அவர் பேசுகிறாரு, எவனாவது திரையரங்கில் போயிட்டு இந்த பாட்டு நல்லா இருந்தால் ஒன்ஸ் மோர் கேட்பான், பேச்சுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா தேட்டரில் படம் பார்த்து ஒன்ஸ் மோர் கேட்டே பழக்கப்பட்டான், ஒன்ஸ் மோர் கேட்டு பழக்கப்பட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, பேசிக்கிட்டு இருக்காருங்க கட்சியினுடைய தலைவர் ஒன்ஸ் மோர் கேட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவன் பூராவே படம் பார்த்து வளர்ந்தவன். இப்போ சமீபத்தில் ஒரு வருஷமாக படம் பார்க்கல, ஜனநாயகம் வேறு வரலன்னு சொல்லி கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. அது இப்போதைக்கு வராது கிளம்பு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசும்போது அவர் வந்து அநீதி, அராஜகம், தீய ஆட்சி, இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இப்போ இருந்திருந்தாரா அந்த குரல் எழுதியிருப்பாருன்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே ஒன்ஸ் மோருங்கிறான். என்னடா அது? திருப்பி சொல்கிறாப்புல, திருப்பி ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறான். 3 முறை சொல்கிறாப்புல. அவங்க என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ரசிகன்லேருந்து கோர்ட் வரைக்கும் அவங்க எப்படி வளர்ந்தாங்க, எதை பார்த்து ரசித்தாங்க, எந்த படத்தை ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காப்புல. இந்த டேட்டா அவர் கையில் இருக்குது. இவன் இதை சொன்னால் கை தட்டுவான், இதை சொன்னால் ஒன்ஸ் மோர் கேட்பான், இது இவனுக்கு போதும். அது டப்பா இன்ஜினில், இது டாப் இன்ஜின் போடு, பக்கா மாசுன்னு ஒன்று போட்டு விடு, ஒரு பிளாஸ்டர் போடு, முடிஞ்சு கூட்டம், நன்றி வணக்கம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடன்ஸாக இருங்க, அடுத்த கூட்டத்தை சந்திப்போம்னு கிளம்பிட்டாப்புல. டாப் இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின் நம்ம டிவிக்கு தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல தலைவனா விஜய் இந்த 3 ஆண்டுகளில் பக்குவப்பட்டிருந்தா, எல்லா விமர்சனங்களையும் பார்த்துவிட்டு நல்ல அரசியல் அவர் எடுத்து வைக்கணும் விரும்பியிருந்தா, இனிமேல் நம்ம மீது விமர்சனமே வரக்கூடாது, எல்லா விமர்சனங்களையும் தவிர்க்கணும், நம்ம ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் விரும்புகிறோம், நம்ம நல்லது நடத்தணும் விரும்புகிறோம், நம்மகிட்ட பணம் நிறைய வந்துருச்சு, இனி பணம் தேவையில்லை அப்படின்னு அவர் விரும்பியிருந்தா, நம்முடைய கட்சிக்காரங்க, தாவேக்கோட தொண்டர்கள் இந்த விசிலை தவறாக பயன்படுத்த, செங்கோட்டையன் அவர் வந்து அதிமுகலேருந்து இங்கே போனால் கூட செங்கோட்டையன் தூங்கும்போது போய் விசில் ஊதிராத, பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்கோம் விசில் ஊதிராத, ஓட்டு விழாமல் போயிருந்தார். அது ஓட்டு விழாமல் போயிரும் மறைமுகமாக சொன்னார், தர்மடி கொடுப்பாங்கிறத சொல்லலை. இவங்க வீதிக்கு வீதி விசில் ஊதி தர்மடி வாங்காத இடமே கிடையாது. மலேசியா 10 மலை கோயிலில் போய் விசில் ஊதிருக்காங்க.
மலேசியா கவர்மெண்ட்டு இருக்கலே ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டு. அங்கே தமிழர்கள், மலைய மக்கள், சீனர்கள் வாழ்ந்தால் கூட அந்த அரசு வந்து தமிழக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாலும் அரசியல் சாயம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது மலேசியாவில் இல்லாத கட்சிகள் அங்கே எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது. அங்கே போய் இவனுடைய கொடியை காட்டி விசில ஊதிருக்கிறான். கையோட கொத்தோடு பிடித்துட்டு போயிட்டாங்க. இங்கே தாந்தோன்றி மலையில் போய் தாந்தோன்றித்தனமாக விசில ஊதிருக்கானுங்க, தர்ம அடி. அங்கே மருதமலை முருகன் கோயிலில் போய் அங்கே அரோகரா கோஷம் போட்டோன்னே, அரோகராவா இங்கே அரோகரான்னு கேட்டது அஜித்குமார்னு கேட்டிருக்கும் போல இருக்கு உங்கள் காதில். அரோகரா அரோகரா அஜித்குமார்னு கேட்டிருக்கு. போடுறா போச தண்ணி டிவிக்கேன்ட்டாங்க. அட்டிங் செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க பக்தர்லாம். அந்த பக்கம் பார்த்தா பழனி முருகன் கோயிலில் எங்கே போனாலும் தர்மடி. பேருந்து நிலையத்தில் போய் வண்டி வந்து போய்கிட்டு இருந்திருக்கு, இவங்க எடுத்து விசில ஊதா பஸ் ஸ்டாண்டில் பஸ் வண்டி நிப்பாட தான் விசில ஊதான்னு சொல்லி சடன் பிரேட் போட்டு 2 பேர் மண்டை உடஞ்சி அதுக்கப்புறம் 4 அடியை கொடுத்து இறக்கி விட்டுருக்காங்க. பேருந்து நிலையத்தில் போய் விசில ஊரா ஒரு கண்டக்டர் பார்க்குறாரு. யாரா அவனுங்க, எங்கிருந்துடா வந்திருக்கானுங்க? இப்படி எல்லா இடங்களையும் விசில ஊதி ஊதி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம விசிலை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் அவர் சரியான தலைவர். இனிமேல் கூட்டம் நமக்கு வந்து பக்குவப்பட்டிருக்கணும், கூட்டம் வந்து இந்த மாதிரி வந்து நெருக்கடி ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து பக்குவப்பட்ட தலைவர். நம்முடைய கொடியை மதிக்கணும், நம்முடைய துண்டை மதிக்கணும், முதல்ல மக்களை மதிக்கணும், யாரையும் நாகரிகமாக பேசணும், அநாகரிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் பக்குவப்பட்ட தலைவர். நமக்கு வந்து பொறுப்பு கூடியிருக்கு. தேர்தல் காலத்துக்கு நம்ம புதுசாக நிற்கிறோம். நிறைய அரசியல் கட்சிகளில் பொறுப்பில் இருக்கவங்க இருக்காங்க, ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்க, ஏற்கனவே களத்தில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்களோட எந்த துதுரவும் நம்ம மக்களுடைய மனசை வெல்ற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பக்குவப்பட்ட தலைவர். இப்படி எந்த பக்குவம் படாமல், பக்குவப்பட்ட தலைவர்னா இவங்களை பக்குவப்படுத்தணும், அவர் பக்குவப்பட்டிருக்கணும். அவரே பக்குவப்படலையே. அவங்களுக்கு இருக்கிற அரகுர மூலையை விட அவர் கீழே இருக்காப்புல உட்காந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு உட்காந்து அவன் எப்படி இருப்பான், அவன் அதை விட மேலே இருப்பான். தளபதியே சொல்லிட்டாரு, போய் ஸ்டாலின் வீட்டு வாசலில் போய் விசில ஊதுங்கடான்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. இதுல அபத்தத்திலும் அபத்தம் என்ன தெரியுமில்ல, படித்தவன் சூது செய்தால் போவான் ஐயோன்னு போவான். எல்லாம் தெரிந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன டிஎஸ் மணின்னு நினைக்கிறேன், பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவர் இந்த மேடைக்கு வர வைக்கப்பட்டிருக்காரு. அவர் பேசுறாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த இளைஞர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வரலாறு தெரிகிறது. இந்த இளைஞர்கள் சாதாரண இளைஞர்கள் இல்லை. 2009 ஈழத்துல போர் நடந்த பொழுது இங்கே கொதித்தெழுந்து லண்டன்ல 10,000 தமிழர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகிட்டார்களே அந்த இளைஞர்கள், 2017 ஜல்லிக்கட்டுக்காக போராடினார்களே அந்த இளைஞர்கள், நேபாளத்திலே ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போராடினார்களே அந்த இளைஞர்கள், இலங்கையிலே ராஜபக்சேக்கு எதிராக போராடி ராஜபக்சே வீட்டை உடைத்தார்களே அந்த இளைஞர்கள், அது போன்ற இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்கள். யாரு 2009 லண்டன்ல பாராளுமன்றத்தை முற்றுகிட்ட இளைஞனும், நேபாளத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு போராடுற இளைஞனும், ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மானத்தமிழ் இளைஞர்களும் இந்த தற்கூரிகளும் ஒன்றா? அந்த இளைஞர்லாம் எங்கேயாவது போய் மரத்து மேலே ஏறி தொங்குனாங்களா? லண்டனில் இல்லை நேபாளில் இல்லை ஜல்லிக்கட்டு களத்தில் ஏன் மரத்து மேலே ஏறி விழுந்தாங்களா? எங்கேயாவது துண்டை சுற்றுனாங்களா? எங்கேயாவது கோஷம் போட்டு முழக்கம் போட்டு கத்துனாங்களா? எங்கேயாவது நெஞ்சியை பச்சை குத்திக்கிட்டு வந்து சூழா சுண்டலு விஜய் ரசிகர்லாம் மெண்டலு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? யோ, நீங்கள்லாம் உண்மையிலே பத்திரிகையாளரா? நீ இவ்வளவு நாளாக பேசி வந்த அத்தனை அரசியலும் சுக்கா போடுவல கெட்டு போகிறதுக்கு கிளவியார வரைக்கும் காத்திருக்கணுமா? ஈழ போராட்டம் என்ன, ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன, இந்த போராட்டத்தை கொண்டு வந்து இந்த புனிதமான போராட்டத்தை, மண்ணின் விடுதலைக்காக, மொழிக்காக, இனத்துக்காக போராடிய போராட்டத்தை தற்குறிகளுடைய தரம் கட்ட, எந்த கொள்கையும் இல்லாத, எந்த தெளிவும் இல்லாத சோசியல் டஸ்ட் கூட வந்து ஒப்பிடலாமா? நீங்கள் மேடையில் போய் கைத்தறி கிடைக்குது, உங்களுக்கு ஏதாவது செலவு காசு தரான் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவா கேவலப்படுத்துவீங்க ஈழ போராட்டத்தை? இப்படியா கேவலப்படுத்துவீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை? ஜல்லிக்கட்டு களத்தில் ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்குமா? தாவேக்கா கூட்டத்தில் அசம்பாவிதம் நிகழாத ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கா? இவர் இப்படி தலைவராக இல்லாமல் தற்குறியா இருக்க போய் தான் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தற்குறியா இருக்காங்க. தமிழ்நாட்டில் பொது மேடையில் ஒரு பெண் சொல்லுது, ஒரு படித்த பொண்ணு கட்சி மேடையில் நின்று பேசுது, எனக்கு தளபதி விஜயை சாகிறதுக்குள்ளே ஒரு தடவை பார்த்துடணும், ஒருவேளை அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன்னா என்னைய யாரும் எரிக்கக்கூடாது, என்னைய புதைச்சி என் புதகுழிக்குள்ள தளபதியோட படத்தை வச்சிடணும்னு சொல்லுது. இந்த பெண்ணை பெத்தெடுத்த அம்மா, அவங்க அப்பா எல்லாம் உள்ளம் குளிர்ந்திருப்பாங்க. ஆகா, நான் பெத்தெடுத்த மகளே,
உன்னை 10 மாதம் இந்த வயிற்று சுமப்பதற்கு என்ன பாடுபட்டேன், பெத்தெடுத்த ஆத்தா அப்பன் போட்டாவை வைக்கக்கூடாது. இவ்வளோ கட்டி ஒருத்தன் புருஷன் வச்சிருப்பான்ல, ஒரு புருஷர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ப்ரௌடு மொமெண்ட்டாக இருப்பார். வாட் அ ஒய்ஃப்யா, லவ்லி ஒய்ஃப். இப்படி தான் பேசணும். ஒரு குல விளக்கு ஒரு குத்து விளக்குங்கிறவள் இப்படி தான் பொது மேடையில் புணத்தை புதைச்சி அதுக்குள்ளே விஜய் போட்டாவை போட்டு புதைச்சிடணும் அப்படின்னு நினைக்கணும். அதே போல் அவங்க ஆசிரியர்கள் 1ஆம் வகுப்புலேருந்து கல்லூரி வரைக்கும் கட்டு கொடுப்பான ஆசிரியர் பெருமக்கள் அவங்களாம் வாவ், உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பெற்றிருக்க நான் என்ன பாடுபட்டிருப்பேன், எப்படி வளர்ந்துருக்கா பாரியா, தங்கண்டா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால் வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி அப்படி ஒரு புள்ள தாவேக்காவில் பொறுப்பாளர் தென்காசியில் உட்காந்து என் சொந்த ஊரில் இப்படி பேசுது. சாகுறதுக்குள்ள ஒரு ஆள் தளபதியை பார்த்துடணும், அது நடக்கல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு இல்ல இயற்கையாவே நான் வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்னா, என்னோட வீட்டுல குடும்பத்திட்ட நான் சொன்னது என்னது அப்படின்னா, என்னை வந்து யாரும் எரிச்சிடக்கூடாது, என்னை வந்து புதைக்கணும், என்னோட புள்ளையில வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் போடணும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. தங்கச்சி, ஒட்டுமொத்த தென்காசிக்கே நீ பெருமை திட்ட. ஒவ்வொரு தமிழ் பெண்கள்லாம் உங்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி தெரியுமா இருக்கு, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும். எங்க சின்னையா எங்க சின்னவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டோம், துணை முதலமைச்சரா. எங்க இன்பையாவையும் நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா இந்த கட்டை வெந்துரும்னு ஒருத்தர் சொன்னார்ல, அது மாதிரி தான் இருக்கு. அதனால தான் சொல்றோம், இன்னொரு திமுக உருவாகி கொண்டிருக்கிறது. என்னை மண்ணுக்குள்ள போட்டு போட்டோவை வச்சு மூடிருங்க அப்படின்னு சொல்வது எந்த மாதிரியான அரசியல்? விஜய் 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 விஜயை பார்க்கணும், சாகிறதுக்குள்ள விஜயை பார்க்கணுமா? இப்படிதான் கரூரை 41 பேர் சொன்னாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி